இந்த ஒரு சத்தியத்தை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். நகுரோரதிகம் 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 சிவசாசனதஹ 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 சிவசாசனதஹ. பரமசிவ பரம்பொருள் குருகீதையில சொல்றார். 107வது ஸ்லோகம். நகுரோரதிகம் 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 சிவசாசனதஹ 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 சிவசாசனதஹ. நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழோட இலக்கணமும் சம்ஸ்கிருத இலக்கணமும் ஒரே அடித்தளத்திலிருந்து உருவானவை. அதனால பல விதிகள் ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் 3 முறைக்கு மேல் அழுத்தி சொல்லக்கூடாது. இது ஒரு பாரம்பரியமான ஒரு இலக்கண முறை. ஆனா இங்க அந்த பாரம்பரிய இலக்கண முறையையே உடைத்து விட்டு பரமசிவ பரம்பொருள், இந்த குருகீதை பரமசிவ பரம்பொருளே தாயாருக்கு சொன்னது, அன்னைக்கு உபதேசித்தருளியது குருகீதை. அதுல 4 முறை சொல்லுகிறார். இது சிவனின் ஆணை. சிவசாசனதா. ஆணைன்ற வார்த்தை கூட சின்ன வார்த்தை. சாசனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெறும் கட்டளைன்ற பொருளை சொல்ல முடியாது. கான்ஸ்டிடியூஷன். சிவசாசனதா. சிவ ஆஞ்ஞான்னு சொல்லல. கட்டளைகள் மாறலாம், ஆனா சாசனம் மாற முடியாது.